ஸோ அதே டைமில் ஹெல்த்தியும் கூட. ஸோ அதிகமான அயன் கண்டென்ட்டு அண்ட் ஃபைபர் கண்டென்ட்டு இந்த அத்திப்பழத்துலேயும் பேரிச்சம்பழத்துலேயும் இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இந்த ஸ்வீட் சாப்பிட்றது மூலயமா நல்ல அயன் கண்டென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அனிமியா பேஷண்ட்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்வீட் வந்து கொடுங்க. நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஸ்வீட்டை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 லிட்டர் போல் பாலை வந்து நான் காய்ச்சி 1/2 லிட்டர் போல் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பால் நல்லா சுண்டி காய்ச்சி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த பாலில் நம்ம காய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க ஃப்ரூட்ஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா ஃப்ரூட்ஸில் வந்து பூச்சிலாம் இருக்கும். என்னதான் அவங்க காய வச்சு பதப்படுத்தி வச்சாலும் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து அந்த ஃப்ரூட்ஸை நல்லா கழுவி எடுத்து இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். நான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த 1/2 லிட்டர் பால் சுண்டை காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து ஒரு 100 ml வந்து இந்த அத்திப்பழத்தில் நல்லா நம்ம ஊற வச்சு ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். ஸோ அப்போ வந்து இந்த பாலோட அத்திப்பழமும் பேரிச்சம்பழமும் நல்லா ஊறி நமக்கு வந்து நல்லா ஒரு சாஃப்டாக கிடச்சிரும். நல்லா ஊறி கிடச்சதுக்கப்புறம் நம்ம இந்த அத்திப்பழத்தையும் பேரிச்சம்பழத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம சேர்த்துட்டு நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இந்த ஸ்வீட் வந்து நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஸோ ஒரு வீட்டுக்கு யாரும் கெஸ்ட்டு வந்தாங்களோ அப்படி இல்லைன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட கொடுக்கலாம். அந்த ஸ்வீட் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இதில் வந்து நம்ம சர்க்கரையே சேர்க்காம இந்த அத்திப்பழ ஸ்வீட்லேயும் பேரிச்சம்பழம் ஸ்வீட்லேயும் தான் நான் இதை செய்ய போகிறேன். ஸோ அதனால் சுகர் பேஷண்ட்டு கூட இதை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஸ்வீட்டு. ஸோ குழந்தைங்க சாப்பிடும்போது பெர் டேக்கு வந்து 2 டைம்ஸ் கொடுக்கலாம். ஸோ மார்னிங் அவங்க வந்து ஸ்கூல் போகும்போது கொடுக்கலாம், நைட்டும் கொடுக்கலாம். பாருங்கள் ஃப்ரூட்ஸ் நல்லா இந்த பாலில் ஊறி வந்துடுச்சு. இப்போ இதை வந்து இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம ஸ்வீட் செய்கிறதுக்கு நல்லா அந்த ஸ்வீட்டோட கன்சிஸ்டன்சி வந்து நல்லா அவங்களுக்கு வந்து ஹல்வா பதத்தில் கிடைக்கும். ஸோ இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்களா. ஸோ இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு பெனிஃபிட் இருக்குது. இதில் அதிகமான B12ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து அந்த B12 சத்து, ஃபைபர் சத்து, அது மட்டும் இல்லாமல் ஹீமோக்ளோபின் சத்து, எல்லா விதமான சத்துக்களும் இருக்குது. இதில் எல்லா நட்ஸும் போடுறதுனால ஸோ அதுலேயும் நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் ஸ்வீட் நமக்கு வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஊற வச்சுருந்த பாத்திரத்தையே தான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ பாத்திரம்லாம் நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி ஊற வச்சுருந்த பாத்திரமே நல்ல பாத்திரம். ஸோ அதில் வந்து இந்த பேஸ்ட்டை நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். எல்லாமே வந்து நம்ம எடுத்து இதில் கலெக்ட் பண்ணி வச்சிடலாம். ஸோ இந்த ஸ்வீட் வந்து ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக வந்து பெரியவங்களும் சரி சின்னவங்களும் சரி இந்த மாதிரி நம்ம ஃபெஸ்டிவல் டைமு அந்த மாதிரி டைமில் வந்து இந்த ஸ்வீட் வந்து நம்ம மற்ற ஸ்வீட் செய்கிறதுக்கு பதிலாக இந்த ஸ்வீட்டு செஞ்சு நம்ம வச்சிட்டோம்னா நல்லா ஹெல்த்தும் கூட. அதே டைமில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. நம்ம நட்ஸ் எல்லாமே சேர்க்கறதுனால பயோட்டின் சத்து அதிகமாக இருக்குது. ஹேர் க்ரோத் நல்லா கிடைக்கும். ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாக இருக்கும். ஸோ அதிகமான இந்த சத்தான இந்த ஸ்வீட்டை வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்ம வந்து ஒரு ஸ்வீட் செய்கிறோம்னா அதில் ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கணும். ஸோ இதில் வந்து சர்க்கரையும் நான் சேர்க்கல. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை நீங்கள் எல்லாருமே வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ மீதம் இருக்கிற பாலில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்திட்டு நல்லா சுண்டை காய்ச்சிக்கோங்க. உங்கள்கிட்ட இரும்பு கடாய் இருந்ததுன்னா அதில் போட்டு கூட நீங்கள் காய்ச்சிக்கலாம். ஸோ நல்லா ஹல்வா பதம் வர வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுக்கணும். ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி இருக்கும். நம்ம நல்லா கைவிடாமல் கிண்டும் போது அந்த ஹல்வா பதத்துக்கு நமக்கு வந்துடும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து நெய் சேர்க்காம தான் நான் வந்து இந்த ஹல்வா பண்ணியிருக்கேன். சிம்மிலே போட்டு நல்லா ஒரு 1/2 மணி நேரம் நம்ம வந்து நல்லா அதை வந்து வேக விட்டோம்னா நமக்கு வந்து அல்வா பதம் கரெக்டாக கிடச்சிரும். ஸோ அதனால்
மெயின் இதில் ஒரு இது ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னா, ஸ்டவ்வை வந்து மீடியம் டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது வந்து கருகிடும். அதனால் கண்டிப்பாக ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொறுமையாக வந்து நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த ஹல்வா பதம் வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த நட்ஸ் எல்லாம் நைஸாக கட் பண்ணி இதில் வந்து சேர்த்துடலாம். லாஸ்ட்டாக நம்ம வந்து மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நட்ஸையும் சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த பதம் சட்டியிலே ஒட்டாது. ஸோ இந்த பதம் வர வரைக்கும் நீங்கள் கிண்டிக்கோங்க. இது வந்து கரெக்டான பதம். நம்ம கரண்டியில் எடுத்து போட்டோம்னா அது வந்து டக்குன்னு விழணும். அதே மாதிரி சட்டிலையும் ஒட்டாமல் எல்லாம் திரண்டு வரணும். ஸோ இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த பதம் இருக்கும்போது நீங்கள் எடுத்து ஒரு பிளேட்லேயோ அப்படி இல்லாட்டி ஒரு பவுல்லையோ நீங்கள் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நட்ஸ் அதில் ஆட் பண்ணி நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேலே டெக்கரேஷனுக்கு நட்ஸ் போட்டுட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்வீட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். இதில் வந்து நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, தர்பூசணி விதை, அப்படி இல்லைன்னா பூசணி விதை, முந்திரி, பாதாம் இது எல்லாத்தையும் நைஸாக கட் பண்ணி இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சாப்பிடும்போது நல்லா ஒரு க்ரன்ச்சியாக இருக்கும். கருப்பு திராட்சை, வெள்ளை திராட்சை எல்லாமே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்வீட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், நான் வந்து இப்போ இந்த பவுலில் ஆல்ரெடி வச்சுருந்த பவுல்லையே நான் எடுத்துட்டு நம்ம வந்து கேப் போட்டு மூடி வச்சு ஒரு 10 to 15 டேஸ் வரைக்கும் நம்ம வந்து இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். மேலே டெக்கரேஷனுக்கும் நான் நட்ஸ் போட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு லைக் பட்டனும் போட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.